பர்மா தேக்குகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முறை ரொம்பவே ஆச்சரியமானது தான். இதுக்கு அவங்க கடல் ஆமையோட வழித்தடங்களை பின்பற்றிருக்காங்க. சரியா பௌர்ணமி அன்னைக்கு பர்மாவில் தேக்கு மரங்களை ஒரு இடத்துல மிதக்க விட்டாங்க அப்படின்னா அடுத்த 18 நாளில் சரியா அது தனுஷ்கோடியோட கடற்கரைக்கு சேரும். அங்கிருந்து யானைகள் மூலியமா இந்த பர்மா தேக்குகள் வெளியே எடுத்துருவாங்க. மெக்சிகோலேருந்து ஒரு ஆமை கிளம்பி இப்போ ஒரிசா கடற்கரைக்கு வருது அப்படின்னா அது முழுவதுமே நீந்தி வர்றது கிடையாது. கடலோட நீர்வழி தடங்களை பயன்படுத்தி அந்த நீர்வழி தடத்திலேயே நீந்திக்கிட்டு தான் வரும். ஒரிசா கடற்கரையில் ஒரு படகு ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதை நம்மளால இலங்கை பகுதியில் பார்க்க முடியும். அதே மாதிரி இலங்கை பகுதியில் படகு ரிப்பேர் ஆனாலும் அது ஒரிசா கரையில் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் கடலோட நீர்வழி தடங்கள் தான். தாய்லாந்துலேருந்து ஒரு தேர் சென்னை கடற்கரையில் கரை வந்துருச்சு. இதுக்கு காரணம் கடலோட இந்த நீர்வழி தடங்கள் தான். ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை தான் அந்த காலத்தில் துறைமுகங்களாகவே அமைச்சிருக்காங்க. இந்த ஆமைகள் எல்லாமே தன்னோட தாய் வீட்டுக்கு தான் பிரசவ காலத்துக்கு வரும். அதே பழக்கத்தை கொண்டது தான் இந்த தமிழ் சமூகமும். இந்த செய்தியில் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணவர் தான் கடல்சார் ஆய்வாளர் ஒரிசா பால் அவர்கள். கடல் ஆமையோட முதுகுல சில கருவிகளை பொருத்தி இந்த ஆய்வுகளை அவர் பண்ணியிருக்காரு.